பிக் பாஸ் லைவ்ல ஒரு பக்கம் கமருதீன், அரோரா அதில் குறிப்பா அந்த ஒரு பிரச்சனைக்கு ஒரு முற்றுப்புள்ளியா விக்ரம் வந்து ஒரு சம்பவத்தை செஞ்சுட்டு போயிட்டாப்புல. அந்த சம்பவம் என்ன ஏதுன்றதையும் பார்ப்போம். இன்னொரு பக்கம் அரோரா கதறி கதறி அழுத தருணங்களையும் நம்மளால பார்க்க முடிஞ்சுச்சு. இது எல்லாத்தையும் டீட்டெயிலாக பார்க்கறதுக்கு முன்னாடி சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வீடியோ பார்க்குற அனைவருமே மறக்காம லைக்கும் ஐப்பும் பண்ணீங்கன்னா இந்த வீடியோ பல பேருக்கு போய் சேர்ந்துரும். இப்போ கண்டென்ட்டுக்குள்ள போயிடலாம். ஸோ இந்த ஒரு பிரச்சனை நடந்து முடிஞ்சுதான். விக்ரம் திவ்யாவோட பெரும் பிரச்சனை நடந்து முடிஞ்சுச்சு. ஸோ விக்ரமை கார்டன் ஏரியாவில் கூப்பிட்டு வச்சு கமருதீனும் கானா வினோத்தும் நடந்த இஷ்யூவெல்லாம் அட்ரஸ் பண்ணுறாங்க. என்ன நடந்துச்சு ஏது நடந்துச்சுன்ற மாதிரி ஒரு விஷயத்த இது பண்ணுறாரு. எனக்கு அது அப்படி ஃபீல் ஆச்சு. நான் நிஜமாவே ரியலைஸ் பண்ணி தான் திவ்யா கிட்ட சாரி கேட்டேன். சடனாக அந்த இடத்துல அரோரா வந்து அப்படி பேசும்போது எனக்கு ஒரு மாதிரி ஆச்சு. அது எப்படிங்க அது ஒரு ஃப்ரெண்டாக இருந்துட்டு இப்படி பேசியிருக்கலாமா, ஃப்ரெண்டாக இருந்துட்டு இப்படிலாம் பண்ணியிருக்கலாமா, அது எனக்கு லிட்ரலி எனக்கு ஒரு மாதிரி துரோகம் பண்ண மாதிரி ஆயிருச்சு, இது பண்ண மாதிரி ஆயிருச்சுன்ற மாதிரி ஒரு பக்கம் ஃபீல் பண்ணி ஒரு எக்ஸ்பிளனேஷன் கொடுக்குறாரு. அது இப்படிதான் அப்படின்ற மாதிரி அங்கே நடக்குது. விக்ரம் எதுவும் கேட்குறாரு, சரி உன் தரப்பை நான் புரிஞ்சுக்கிறேன்டா, இதெல்லாம் பண்ணிக்கிறேன்டா அப்படின்ற மாதிரி விக்ரமும் இவரோட தரப்பை கேட்டுக்கிட்டு உள்ளே போறார். உள்ளே போயிட்டு அங்கே பார்க்கும்போது உடனே அங்கே கதறி அழுது கொண்டு இருக்கிறோம் அரோராவை பார்த்து கூல் டவுன் காம் டவுன் அப்படின்ற மாதிரி அரோராவை காம் டவுன் பண்ண ட்ரை பண்ணுறார். ஒன்றும் பிரச்சனை இல்லை, கூலாரு, நீ டென்ஷன் ஆகாத, ஃபீல் பண்ணாதன்ற மாதிரி அங்கே காம் டவுன் பண்ணுறாரு. பண்ணாமல் இல்லை, பண்ணிட்டு இருக்கிற டைமில் தான் இதில் கமருதீன் கிட்ட ஒரு பெரிய பிரச்சனை இருக்குது. அதை நான் டீட்டெயிலாக சொல்லிடுறேன். கமருதீன் ஒரு விஷயத்த சாரி கேட்குறாருன்னு வச்சுங்க மக்களே, அவராக போய் இது வரைக்கும் சாரி கேட்டதே கிடையாது. அவருக்கு யாராவது ஒருத்தர் அட்வைஸ் பண்ணாலோ அதுக்கு யாராவது வந்து எடுத்து கொடுத்தா மட்டுமே அவர் டைரெக்டாக போய் சாரி கேட்டிருக்கார். இப்போ கூட நீங்கள் அந்த இடத்துல திவ்யா கிட்ட போய் அவர் சாரி கேட்டது கூட அவங்க அக்கா வந்து சொன்னதுக்கு அப்புறம் தான் சாரி கேட்டிருக்காரு. யாராவது ஒருத்தர் ஹர்ட் பண்ணிட்டா அவர் போய் சாரி கேட்கணும், அவருக்கா தோணாது. இன்னொருத்தர் அட்ரஸ் பண்ணா மட்டுமே அவர் போய் சாரி கேட்டிருக்கார் அப்படின்றது தான் நான் இந்த பிக் பாஸோட ஜேர்னில கமருதீன் தரப்புல இருந்து பார்க்க முடியுது. ஓகே, இப்போ விக்ரம் போயிட்டு அழுற அரோராவை சமாதானப்படுத்திட்டு இருக்க டைம்ல ஓகே இவர் சொல்ற நான் ஒன்று சொல்ல புரிய வைக்க ட்ரை பண்றேன். இது இந்த மாதிரி ஒரு ஏரியா, ரெண்டுத்துக்கும் நடுவில் இருக்கிற ஏரியா மாதிரி தான் அரோரா, கொஞ்சம் புரிஞ்சுக்கோன்னு ட்ரை பண்ற டைம்ல டப்புன்னு வந்துட்டாப்புல யாரு கமருதீன். கமருதீன் வந்து அரோரா கிட்ட பேச ட்ரை பண்றாரு. ஏன் அரோரா இப்படி பண்ணீங்க, இப்படிலாம் பண்ணியிருக்க கூடாது, நான் அதை ரியலைஸ் பண்ணி தான் நான் சாரி கேட்டேன், ரியலைஸ் பண்ணாமலாம் நான் சாரி கேட்கல, இதெல்லாம் வந்து நீங்கள் இப்படி சொல்லியிருக்க வேண்டாம், அதை வந்து நீங்கள் சொல்கிறதுக்கு முன்னாடி என்கிட்ட ஒரு வாட்டி கேட்டிருக்கலாம்ல, என்கிட்ட கன்ஃபார்ம் பண்ணிட்டு கேட்டிருக்கலாம்ல, அது ஏன் நீங்கள் இப்படி பண்ணீங்க, இல்லை இன்னைக்கு எபிசோடு காலையாவது நீங்கள் சொல்லியிருக்கலாம்ல அப்படின்ற மாதிரி கமருதீன் கேட்குறான். உடனே அரோரா என்ன சொல்கிறாங்க, எப்பா அது எனக்கு என்னையா தெரியும், வீக்கெண்டில் இந்த கொஸ்டின் தான் கேட்க போகிறாங்க, இது இப்படி தான் பண்ண போகிறாங்கன்னு எனக்கு தெரியவா போகுது, எனக்கு சடனாக அந்த இடத்துல வந்துச்சு தோணுச்சு, அதை நான் சொன்னேன், ஓகேவா, அதுதான், வேற எதுவுமே இல்லை, நான் இப்படி சொல்லணுன்றதுலாம் கிடையாது, இது இப்படி தான் சொன்னேன்ற மாதிரி ஒரு விஷயத்த சொல்றாரு. இல்லை நீ எனக்கு துரோகம் பண்ண மாதிரி தான் இருக்கு, எனக்கு துரோகம் பண்ணாத மாதிரி தான் எனக்கு புரியுது அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாரு. ஸோ அது நீங்கள் வச்சுக்கோங்க, நான் தப்பாக உங்களை மீன் பண்ணணும் இதெல்லாம் பண்ணலை, எனக்கு அப்படி பட்டுச்சுங்க, அது என்னோட ஒப்பீனியன் என்னோட பர்ஸ்பெக்டிவ்ங்க, அதை நான் சொல்லுவேங்கன்ற மாதிரி அரோரா சொல்கிறாங்க. ஓகே, அதை நீ என்கிட்ட கன்சோல் பண்ணிட்டுல சொல்லணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறார். உடனே என்ன பண்ணுறாரு விக்ரம் எக்ஸ்பிளைன் பண்ண ட்ரை பண்ணுறாரு. அதுக்கு நடுவில் இது ஒரு கிரே ஏரியா மாதிரி. அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்டாக இந்த மாதிரி சில விஷயங்கள் பேசிகிட்டு இருக்கும்போது இப்படி ஒரு விஷயத்த சொல்லியிருக்காரு. அவர் மீன் பண்ணுறது வந்து நான் நிஜமாக ரியலைஸ் பண்ணி சாரி கேட்டேன், இப்போது ஒரு வேளை நான் அதை சாரி கேட்காம இந்த வாரம் எவிக்ட் ஆயிருந்தேன்னா அது ஒரு பிரச்சனையாக போயிருக்குல்ல, அதனால் இப்போ நடந்தது இப்பயே தெரிஞ்சதால சாரி கேட்டு அடுத்த கட்டத்துக்கு முன்னேறி போகிறதுக்கு ஒரு உதவியாக இருக்குதுன்றது தான் அவர் மீன் பண்ணார், அது அங்கே வேற மாதிரி ரீச் ஆயிடுச்சுல்ல அப்படின்ற மாதிரி விக்ரம் வந்து எக்ஸ்பிளனேஷன் கொடுக்குறாங்க. அரோரா என்ன சொல்லிட்டாங்க, இல்லை அவர் எப்படி சொன்னார்னா, அவர் என்கிட்ட வந்து சொல்லும்போது இல்லைங்க போன வாரம்லாம் தப்பிச்சுட்டு இந்த கடைசி நேரத்தில் வார்த்தை விட்டோங்க, இதே ஃபினாலே வீக்லலாம் வார்த்தை விட்டுருந்தா என்ன ஆயிருக்கு, அந்த டைமில் ஃபினாலே டைமில் வார்த்தை விட்டுருந்தா என்ன ஆயிருக்கும் அப்படின்ற மாதிரி சொன்னார். அப்போ என்னன்னா அது லிட்ரலி அந்த இடத்த மீன் பண்ணுற மாதிரி தான் இருக்குது, இந்த கான்டெக்ஸ்ட் வேற இந்த கான்டெக்ஸ்ட் வேற அப்படிதான். அதுவும் நேற்று வந்து இது பர்சனல் கான்வர்சேஷன் கிடையாது, இது வந்து கேமை பற்றின கான்வர்சேஷன், அதில் எனக்கு இது பண்ண மாதிரி எனக்கு தெரியல அப்படின்ற மாதிரி அந்த இடத்துல பேசி முடிக்கிறாங்க. ஓகே, அதை கிளியராக அரோரா சொல்கிறதும் புரியுது, இது ஒரு கிரே ஏரியா மாதிரி மாட்டிக்கிச்சுன்ற மாதிரி விக்ரம் கிளாரிஃபிகேஷன் கொடுக்குறான். அப்புறம் வந்து திரும்ப ஃபீலிங்ஸை பற்றி பேச ஆரம்பிச்சிடறாரு. துஷாருக்கு நீங்கள் எங்க ஃபீல் பண்ணுறீங்க, அது எங்க உங்களுக்கு ஃபீலிங்ஸ் வருது, ஏன் வருதுங்க அப்படின்ற மாதிரி, அதான் லவ் இல்லைன்ட்டிங்களா, அது ஏன் ஃபீலிங்ஸ் வரக்கூடாது அப்படின்ற மாதிரி, ஏங்க அது ஏன் ஃபீலிங்ஸுங்க வருங்க, உங்களுக்கு என்னங்க பிரச்சனைன்ற மாதிரி அரோரா சொல்கிறா. அது எப்படிங்க உங்களுக்கு வருதுன்ற மாதிரி ஒரு கேள்வி கேட்குறேன். ஒவ்வொருத்தரோட ஃபீலிங்ஸ் டிஃபர்ஸ், அது கூட புரியாமல் கமருதீன் ஒரு கேள்வி கேட்கறதெல்லாம் வந்து எனக்கு முட்டாள்தனமாக இருக்குது, லிட்ரலி முட்டாள். அது ஏங்க நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்கன்னு, ஏங்க அது ஒருத்தருக்கு வந்து நீங்கள் அவங்க என்ன சொல்லிட்டாங்க, கமருதீன் சொல்றாரு நான் துஷார் போனது ஒன் ஆஃப் த ரீசன்றதுக்கு உங்களை ஹர்ட் பண்ணணும்னு நான் சொல்லலை அப்படின்றத மீன் பண்றாரு. எனக்கு அது பிரச்சனை இல்லைங்க, நீங்க ஏங்க அழுதிங்கன்ற மாதிரி கமருதீன் கேட்கிறாப்புல. ஸோ உடனே விக்ரம் ஒரே இடத்துல குத்தி குத்தி அந்த பொண்ணுக்கு மறத்து போச்சுரா, அது பிரச்சனை கிடையாது, அந்த பொண்ணு ஃபீல் பண்றது வேற, நீ சொல்றது வேற,
அது ஒரு ஃபீலிங்ஸ்ன்றது சம் டிபார்ட்மெண்ட். அவள் வந்து ஒரு டெலுவேர்டில் இருக்கா, துஷார் அப்படின்ற டெலுவேர்டில் இருக்கா. நாங்கள் கூட அவளை பல வாட்டி கலாச்சி கிளச்சி இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கோம். அதில் அவள் ட்ராவல் பண்ணியிருக்கா, இதெல்லாம் பண்ணியிருக்கா, அந்த ஒரு ஜோனில் இருக்கா. அதில் வந்து அவருக்கு ஹர்ட் அதில் இதுவாயிருக்கு. பட் நீங்கள் துஷார் போனதுக்கெலாம் இல்லை, அது வேற இது வேற, நீ புரிஞ்சுக்க கமருதீன்ற மாதிரி. ஸோ அந்த பொண்ணோட ஃபீலிங்ஸும் கமருதீன் டிஃபைன் பண்ணுற வழியில தான் இருக்கணுன்றதே எனக்கு பாயிண்ட் பேஸ்லெஸ்ஸாக இருக்குது. பேசணும்னு ஏதாவது ஒன்று பேச வேண்டியது இருக்குது, ஓகேவா? அதுக்கப்புறம் என்ன பண்ணிட்டாங்க, கமருதீனுக்கு புரிய வைக்க ட்ரை பண்ணுறாரு விக்ரம். புரிய வைக்க ட்ரை பண்ணுறாரா? ட்ரை பண்ணி முடிச்சோன்னே கமருதீன் ஏங்க இது நான் சொல்கிறது வேறங்கன்ற மாதிரி திரும்ப திரும்ப பேசுகிறார். ஓகே, அடுத்து ஃப்ரெண்டுன்ற மாதிரி தானே இருக்கு. அப்போ என்ன பண்ணிடுங்க, கமருதீன் இந்த ஃப்ரெண்ட்ஷிப்பை நீங்கள் நிறுத்திடுங்க, 2 பேருமே பேசாமல் இருங்க. பேசாமல் இருக்கிறது தான் நல்லது. இப்போ இங்கே பேசுறதால தான் தப்பு அப்படின்ற மாதிரி உடனே அரோரா சொல்லிடுறாங்க. நான் சொல்லிட்டு போட்டோமேங்க, அது என் தரப்புன்ற மாதிரி சொல்லிட்டு ஒரு எண்டு கார்டு போட்டான். உடனே கமருதீன் கையை கொடுத்து கும்பிட்டு, நானும் அவங்க கிட்ட வெளியே போயிட்டு நான் பேச விரும்பலைங்க, அவங்க உங்களா மாதிரி பழைய ஃப்ரெண்டு கிடையாது. எப்படி விக்ரம் சொல்லிட்டான், 2 பேரும் பிரிஞ்சிருங்க, பழைய ஃப்ரெண்டு கிடையாது. ஸோ நானும் வெளியே போயிட்டு பேச மாட்டேன், இந்த வீட்டுக்குள்ளேயே அந்த அளவுக்கு பெரிய கான்டாக்ட் வச்சுக்க வேண்டாம், பிரிஞ்சிருப்போம் அப்படின்ற மாதிரி சொல்லி கையெழுத்து கும்பிட்டு எங்க விட்டுருங்க, நான் இங்கேயும் பேசலை வெளியும் பேசலைன்னு கமருதீன் சொல்லிட்டான். அதில் நான் பெரிய பிரச்சனை என்ன பண்ணிட்டேன்னா, நான் வந்து நைட்டு சீக்கிரமாக தூங்கியிருந்தேன், அந்த பிரச்சனை வந்திருக்காது. நான் நைட்டு சீக்கிரமாக தூங்காமல் விட்டது தான் எனக்கு வந்த பிரச்சனைன்ற மாதிரி சொல்கிறார். கரெக்டான பாயிண்ட்ன்ற மாதிரி சொல்லிட்டு வாக் அவுட் பண்ணிட்டு போயிட்டான் கமருதீன். அடுத்து அரோரா வந்து விக்ரம் கிட்ட எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணார். நான் சொன்ன கான்டெக்ட் தான் இவரு, அவர் தப்பாக புரிஞ்சிட்டு இருக்காரு. பர்சனல் விஷயத்தை நான் எதுவுமே இங்கே எடுத்துன்னு வந்து அட்ரஸ் பண்ணல, வீக்கெண்ட்லையும் பேசலை. நான் பேசினது இதுதான். அதில் நான் ஒரு விஷயத்தை அட்ரஸ் பண்ணுன்றதுக்காக அவன் என்னென்னலாம் எடுத்துன்னு வந்து பேசினாங்க பற்றியா, கானா வினோத் பேசினதா இருக்கட்டும், கமருதீன் வந்து அவளை அந்த பொண்ணோட ட்ரையாங்கிளுக்கு நான் போயிட்டு அவனுக்கு எடுத்து விட்டா மாதிரியும் இதெல்லாம் பண்ணுற மாதிரி, இதெல்லாம் எப்படி பேச முடியுது? அதெல்லாம் பேசுறது பார்த்தா எனக்கு லிட்ரலி பயமாக இருக்குது. அவன் பேசுனதுதான் எனக்கு கொஞ்சம் ரொம்ப பயமாக இருக்குன்ற மாதிரி அவங்க ஒரு எமோஷனலாக உடஞ்சி பேசுகிறாங்க. அது அப்படி கிடையாது. ஒரு விஷயத்தை எதுக்கு அவங்க ஒரு பர்ஸ்பெக்டிவ் எடுத்து வைக்கிறாங்க, அவங்க ஒரு கருத்து வைக்கிறாங்க, நான் ஒரு கருத்து வைக்கிறேனே. இதில் நான் தப்பாக இருந்துட்டு போனால் இப்போ பொறுமையாக உட்காந்து பேசுகிற கமருதீன் வந்து காலையிலையும் பொறுமையாக உட்காந்து பேசியிருக்கலாமே, பொறுமையாக சொல்லியிருக்கலாமே. அதுக்கு ஏன் அவளை கத்திக்கிட்டு அவ்வளோ ஆக்ரோஷமாக வரணும்? வந்து அவங்க என்னென்னலாம் சொல்கிறாங்க, நான் அவங்களுக்கு கடைசி வரையும் இதுவாக தானே இருந்தேன், ஏன் இப்படி பண்ணாங்கன்ற மாதிரி விக்ரம் சொல்கிறான். கரெக்டு தான் அரோரா, நாங்களும் சொல்லியிருக்கோம். அவங்க பல வாட்டி என்கிட்டயே வந்து அரோராவை பற்றி சொல்லியிருக்காங்க. ஆனால் நான் எந்த இடத்துலையுமே அரோரா விட்டு கொடுத்தல. அரோரா விக்ரம் வினோத் மேலேயும் கமருதீன் மேலே வச்ச பாசம் உண்மைதான். அந்த பொண்ணு உண்மையாக ஃப்ரெண்ட்ஷிப் இருக்குன்றது எனக்கு தெரியுது. நாங்கள் அதை பல வாட்டி சொல்லியிருக்கோம். ஆனால் இப்போ இருக்கிற ஒரே வழி உனக்கு என்னன்னா, அந்த ஃப்ரெண்ட்ஷிப்பை நீ கட் பண்ணி விடுறது தான். நீ இப்போ உடனே அரோரா நான் பழைய மாதிரி டிஸ்டன்ஸில் தான் இருக்கேன், பழைய மாதிரி அவங்க கிட்ட பேசுறது கிடையாது அப்படின்னாலும், நீ பழைய மாதிரி பேசுறதுல கம்ப்ளீட்டாக நீ இப்போ ஒரு பவுண்டரி செட் பண்ணணும். அந்த பவுண்டரி செட் பண்ணாதான் உனக்கு நல்லது அப்படின்றத விக்ரம் சொல்லிடுறான். பவுண்டரி செட் பண்ணி விலகிரு, அதுதான் உனக்கு கரெக்டான ஆப்ஷன்ற மாதிரி ஒரு விஷயத்த சொல்கிறாங்க. என்ன சொல்ல வர? ஆமாம், நீ பழைய மாதிரி போய் அவங்க கூட ஜாலியாக பேசுறது இதெல்லாம் பண்ணுறதால தான் பிரச்சனை வருது. அதை கம்ப்ளீட்டாக விட்டு விலகி நின்ட்டனா எந்த பிரச்சனையும் வராது, எதையும் அட்ரஸ் பண்ண வேண்டிய பிரச்சனையே கிடையாது. இதை ஒரு சொல்யூஷன் எடுத்துக்கோன்ற மாதிரி ஒரு பக்கம் சபரியும் வந்து சொல்கிறான், விக்ரமும் வந்து சொல்கிறான். இதுதான் உனக்கு பெஸ்ட் ஆப்ஷன், அப்போ தான் பிரச்சனையே வராது. நம்ம வந்து விலகிட்டு கம்ப்ளீட்டாக விலகி நின்றுட்டு உங்கள் கருத்தை நீ வை, அவங்க கருத்தை வச்சுன்னா டோட்டலாக நல்லா இருந்திருக்கும் அப்படின்றத ஒரு சொல்யூஷன் கொடுக்குறாங்க. தட் வாஸ் குட் ஒன். ஏன்னா கமருதீன் கிட்டையும் உங்ககிட்டையும் இவங்க ஜாலியாக விளையாடுறது, இவங்க எப்படின்னா ஜாலியாக விளையாடுறத கூட ஒரு கேமை பற்றி டிஸ்கஸ் பண்ணுவாங்களாம். அப்போ ஃப்ரெண்ட் டிஸ்கஸ் பண்ணிட்டாங்கன்னா அதை வந்து இவங்க கேமை பற்றி ஜென்ரலாக எல்லாரும் டிஸ்கஸ் பண்ணும்போது பண்ணிட்டா அதை திரும்ப வீக்கெண்டில் சொல்லக்கூடாது, என்னங்கள் ஆச்சுக்குது அப்படின்ற மாதிரி. அதனால தான் நீங்கள் பவுண்டரி செட் பண்ணிட்டேன்னா உனக்கு இந்த பிரச்சனையும் கிடையாது, இந்த தொல்லையும் கிடையாது, எல்லாம் முடிஞ்சுட்டு 3 வாரம் கேமை ஃபோக்கஸ் பண்ண அரோரா அப்படின்ற ஒரு அட்வைஸை விக்ரம் கொடுத்து முடிச்சு விட்டார். அதில் 2 பேரையும் பிரித்து விட்டார் பாருங்க, அருமை அப்படின்றது தோணுச்சு. ஸோ அடுத்த வீடியோவில் வந்து சந்திக்கிறேன். பாய் கைஸ்.